இந்த வீடியோவில் லைவ்டெக்கோட RGB கேமிங் காம்போ தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீபோர்டு, மவுஸ் பேடு 3 காம்போவும் தந்துடுறாங்க. அதை தான் RGB கேமிங் காம்போன்றாங்க. இதில் உங்களுக்கு கீபோர்டும் RGB தான், மவுஸும் RGB தான். ஓகேங்களா, இது ரெண்டுமே உங்களுக்கு RGBயோட தான் வரும். உள்ள அன்பாக்சிங் பண்ணியும் இதோட ஆஃபர் ப்ரைஸ் விநாயகர் சதுர்த்திக்காக ஆஃபர் ப்ரைஸும் பண்ணியிருக்கிறோம். 3000 கீபோர்டு பார்த்தீங்கன்னா 1200 பண்ணியிருக்கிறோம். ஸோ பெஸ்ட்டு வேறு லெவல். நார்மலாக கீபோர்டு பார்த்தீங்கன்னா இந்த கேமிங் RGB இந்த கீபோர்டு வந்து வெறும் கேமர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கீபோர்டு இருந்தால் சொல்லுங்கள், கொஞ்சம் லைட்டிங் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கும், இன்னும் நார்மல் கீபோர்டை பார்த்து போர் அடித்தவங்களுக்கும் சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கீபோர்டு சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கும் சரி, தரமான வேறு லெவல் RGB கீபோர்டுன்னு சொல்லலாம். ஸோ எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 வந்துடும். 3000 இல்லைங்க, ஆஃபர் ப்ரைஸில் 1200 பெஸ்ட்டான பிராண்டிலேருந்து பெஸ்ட்டான ப்ரைஸு. ஸோ தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். இப்போ வாங்க கீபோர்டு அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மெக்கானிக்கல் கீபோர்டு போட்டிருப்பேன், லைவ்டெக்லேயே மெக்கானிக்கல் கீபோர்டு வந்து போட்டிருப்பேன். அதேமாரி தான் இருக்குது, வித் RGBன்னு சொல்லலாம். இந்த மெக்கானிக்கல் கீபோர்டு எப்படி இருந்ததோ, ஸோ மவுஸ் பேடு வந்து இது தான். ஓகேங்களா, மவுஸ் பேடு, கேமிங் மவுஸ் பேடு எல்லாம் தாராளமாக பெருசாகவே இருக்குது. சின்ன மவுஸ் பேடு, இவங்க இந்த காம்போவில் வந்து சின்ன மவுஸ் பேடாக கொடுத்து கவர் பண்ணிடலாம். ஆனால் மவுஸ் பேடு தாராளமாக பெரிய மவுஸ் பேடாகவே இருக்குது. சின்னதாக இல்லாமல், ஏன்னா 30 ரூபா 40 ரூபாலே மவுஸ் பேடு கிடைக்குது. ஓகேங்களா, அந்தமாரி சிம்பிளாக இல்லாமல் இது தாராளமாக ஒரு 70 ரூபா 80 ரூபா மவுஸ் பேடு மாரியே ஒருத்தான மவுஸ் பேடுன்னா சொல்லலாம். அதுக்கு அடுத்தது மவுஸுமே RGB லைட்டிங்கோட. இது வந்து வெறும் கீபோர்டு மட்டும் RGB லைட் கிடையாது, மவுஸுமே RGB வித் RGB லைட்டோடு வருது. ஸோ இப்போ வந்து நம்ம கீபோர்டை பார்ப்போம். கீபோர்டு குவாலிட்டியாக இருக்குமா, ஏன்னா RGBனா சும்மா லைட் வச்சுருப்பானுங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இந்த மெக்கானிக்கல் கீபோர்டு எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே மெக்கானிக்கல் கீபோர்டு வித் RGB லைட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, சிம்பிளாக ஒரு நார்மல் கீபோர்டில் கொண்டாந்து RGB வெஸ்ட்டு முடிஞ்சு போச்சு RGB கீபோர்டுன்னு சொல்லாமல் அந்த மெக்கானிக்கல் கீபோர்ட்லேயே ஒரு RGB மாரி வச்சதுனால வேறு லெவல் கீபோர்டுன்னு சொல்லலாம். அந்த கீஸை டைப் பண்ணுறதுக்கும் சரி, ஸோ நீங்கள் அதிகமான டைப்பிங் ஒர்க் பண்ணுறீங்க அப்படி இருந்தாலும் சரி, இல்லை டைப்பிங் ஒர்க் வந்து கம்மி, இல்லை கேம்ஸ் அதிகம் அப்படின்னாலும் சரி, இப்படி எல்லாருக்குமே ஷூட் ஆகிற மாதிரி தான் கீபோர்டு இருக்குது. ஸோ தேவைப்படுறங்க லைட்டிங் வந்து அது வெளிச்சத்தில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இருக்கிற ரூம் வந்து டார்க்கான ரூமாக இருந்தாலும் சரி, வேறு லெவலாக இருக்குது லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும். இது நம்ம ஓப்பன் ஃபேஸில் யூஸ் பண்ண சொல்ல இல்லை, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னால வேறு லெவலாக இருக்குது. ஸோ தேவைப்படுறங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. உங்கள் ஃப்ரெண்டு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அடுத்து ஒரு